சரிங்க. இப்போ காட்டு பண்ணியே குட்டி போட்டிருக்குங்க. சரி. அப்புறம் நாங்கள் போனோம்னா ஒருன்ட்டு போகாதுங்க, அது குட்டி விட்டு போட்டு நான் எதுக்கேத வருங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கணுங்கன்னா தெரியாதையால போய் ஏறிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஓ பண்ணி குட்டி போட்டுக்குது அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இடம் விட்டு இடம் மாற்றி போயிடணும். வேறு இடத்துக்கு மேய்ச்சிட்டு வேறு பக்கம் நான் போயிடுவேன். ஆடுக்கு வந்துடுங்க, நாம தான் மாறிக்கணும். இது இல்லாமல் பேச டெய்லி கோர்ஸ் பட்ட பிடிக்குது. அவங்க கூட படிக்காதீங்க, படிக்காது முட்டாளுங்க. இல்லை இல்லைக்கா அவங்களுக்கு ஏதோ கொத்தாடு. இன்றைக்கி வந்து இரும்புரை பக்கத்தில் இற்றப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. ஐயா வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொழில் செய்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து தொழில் செய்வாங்க. ஒரு சில இடங்களில் ஒற்றுமையே பலம் அப்படின்ற மாதிரி 2-3 பேர் சேர்ந்து ஆளுக்கு 30 ஆடு, மொத்தம் 90 ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லாமல் நாய் வளர்த்துட்ருக்காங்க. நாய் வந்து இவங்களுக்கு பாதுகாப்புக்காக வருது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு வசனம் இருக்கும். அதுமாதிரி இவங்க வந்து எப்படியெல்லாம் ஆடுகளை காப்பாற்றி வளர்த்து வீட்டுக்கு கொண்டு போய் என்னென்ன தீவனங்கள் வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. ஐயா பேருங்க? ஆறுமோனுங்க. அம்மா பேருங்க? ஐயம்மா. உங்களை தான் பண்ணி தூக்கி போட்டுச்சு. தூக்கி போட்டு நான் இங்கேருந்து ஓடுறக்குள்ளைங்க ரெண்டாவது பேரண்டாங்க. அப்புறம் போய் பார்த்து மூக்கில் நாங்கெல்லாம் காலெல்லாம் நத்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டுங்க, அவங்க வீட்டுக்கு போகணும் பண்ணி அவங்க வர சொல்லி அப்புறம் கூட்டிகிட்டு போய். வீட்டில் எத்தனை பேருங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பையனும் ஒரு பிள்ளைங்க. சரிங்க. பிள்ளைக்கு கோயம்புத்தூர் கொடுத்துட்டுங்க. சரிங்க. பையனுங்க இந்த கேஸ் கம்பெனி போகுதுங்க. பேரனுங்க அது இந்த டெய்லர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சரிங்க. இப்போ பேரன் தான் மொபைல் கேட்டது. ஆனுங்க, அதுதான் 2 நாளைக்கு மேய்க்க சொன்னேன். 2 நாளைக்கு மேய்ச்சாமி 10,000 மணி 20,000 போனாலும் சரி 2 ஆட்டுறாவது 2 விற்று வாங்கி கொடுக்குறேன். நான் செல்லவே வேண்டான்ட்டேன். ஆடு வச்சுருக்கீங்க? 30 உருப்படி. 30 உருப்படி. எவ்வளோ நாள் ஆச்சுங்க ஆடு மேய்க்க ஆரம்பிச்சு? அதுங்க இப்போ எங்கள் அப்பா மேய்ச்சிட்டு இருந்ததுங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கு 2வது எங்கள் பொம்பளை மேய்ச்சதுங்க. சரிங்க. இப்போ எங்கள் பொம்பளை நடக்க முடியறது இல்லைங்க. இப்போ நான் மேய்ச்சிட்டு இருக்குங்க. 40 வருஷம் மேலே இருக்கு. 40 இருக்குங்க. 40? இப்போ 40 வருஷமாக மேய்ச்சிட்டு இருக்கேன். ஐயாவுக்கு வயசுங்க? 70 இருக்குங்க. 70? பரவாயில்லைங்க. இந்த வருஷம் ஆரோக்கியமாக ஆனுங்க தடி வசையிலேயே நடக்கிறது தானுங்க. சரிங்க. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? காலையிலங்க 9 மணிக்கு வந்துடுமுங்க. சரிங்க. மத்தியானம் ஒரு 1:30-2 மணிக்கு வீடு போயிடுவோம். மறுபடியும் 4 மணிக்கு மறுபடியும் வந்துடுவோம். அவ்வளோதான், இப்படியே ஓடுறதுங்க. சரிங்க. இப்போ ஆடு மேய்க்கிறீங்களா, கூடயே நாயெல்லாம் வச்சுருக்கீங்களா? உங்கள் இருக்குங்க. எத்தனை நாய் இருக்குங்க? இருக்குங்க. அது இன்றைக்கி 2 தான் வந்துருக்குங்க. ஒரு 5 உருப்படி வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 2 நாய் தான் இருக்குங்க. சரிங்க. மொத்தம் எத்தனை ஆடு இருக்குங்க இதில்? மொத்தம் 90 ஆடு இருக்குங்க. 90 ஆடு. உங்களது வந்து எத்தனை ஆடுங்க? ஏன்டா 30 உருப்படி. 30 உருப்படி. இப்போ 3 பேர் சேர்ந்து மேய்க்கிறீங்க? 3 பேர் சேர்ந்து. 3 பேர் சேர்ந்து மேய்க்கிறதுல எல்லாம் ஒன்றா மேயுது. இப்போ வீட்டுக்கு போகும்போது தனித்தனியாக பிரிஞ்சு இல்லைங்க. அது ஒதுங்கிக்குங்க. முதல்ல அந்த ஆடு தனியாக போய்க்கு. சரி. அதுக்கு 2வது அவிழ்த்து போயிரு. அதுக்கு 2வது என்றது நின்றுக்கு. அப்படியே நின்றுக்கு போட்டேன். ஆடுங்க. சரிங்க. வெள்ளாடு எத்தனை இருக்குங்க நம்மகிட்ட? வெள்ளாடுங்க ஒரு 3 வெள்ளாடுங்க இருக்கு. 3 வெள்ளாடு இருக்குது. அப்புறம் தான் அந்த ஆயிரத்து ஒரு குட்டி இருக்குது. இந்த ஆயிரத்து 2 வெள்ளாடு இருக்குங்க. சரிங்க. இப்போ எத்தனை மணிக்கு ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போவீங்க? இப்போ போகணுங்க. உங்களால தான் லேட். அப்படியா? சரிங்க. இப்போ மணி என்னங்க? மணி 1:30 இருக்குங்க. 1:45 ஆச்சு. கரெக்டாக டைம் சொல்கிறீங்களா? எப்படி? அது செல்லு வச்சுக்கிறோங்க. நாங்கள் செல்லு வச்சுக்கிறோமுங்க. முதலாளி பொழுது பார்த்துட்டு போய் சொல்லுப்புங்க. இப்போ இப்படி பொழுது பார்த்தா ஒரு கணக்கு சொல்லுவோம். எப்படி சொல்லுவீங்க? பொழுது பார்த்தா பாருங்க 2 மணி இருக்கும், 1:30 இருக்குது, இப்படி ஒரு கணக்கு சொல்லிடுவோம். இப்போல்லாம் செல்லுகள் வச்சுருக்கோங்க. அப்படி இப்போ டைம் பார்த்துக்கிறது. சரிங்க. இப்போ மதியானத்துக்கு மேலே மேய்ச்சல் இல்லை இருக்குங்க. போய் சாப்பிட்டுங்க, குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்து போட்டுங்க. மறுபடியும் ஓட்டிட்டு வரணுங்க. மறுபடியும் வந்து 7 மணி வரைக்கும் மேய்ப்போம். இதே தானுங்க வேலை. ஆடு மேய்க்கிறதுன்னா அதே வேலை தானுங்க. வேற ஜோலிக்கெல்லாம் வேற தண்ணியெல்லாம் பாருங்க. பருத்தி கொட்டை அதெல்லாம் வீட்டில் ஊற்றி வச்சுருவாங்க. போய் காட்டுனா குடிச்சிட்டு. எத்தனை மணிக்கு தண்ணி கொடுப்பீங்க? ஒரு 2 மணிக்கு எல்லாம் கொடுத்துருங்க மதியானம். சரி. அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு மறுபடியும் ஓட்டிகிட்டு வருவோம். மறுபடியும் சாயந்தரம் போய் ஓட்டிட்டு அப்புறம் தான் வெடி வரைக்கும் திருப்பிட்டே இருக்குன்னு வைங்க. வேலையெல்லாம் இருந்துகிட்டே இருக்குங்க. சரிங்க. இப்போ 7 மணிக்கு ஓட்டு போகிறீங்க. 7 மணிக்கு அப்புறம் தண்ணி கொடுப்பீங்களா?
அப்போ குடிக்காதுங்க. குடிக்காது. ஏங்க? காலையில் குடிக்குங்க, இப்போ குடிக்கும். சாயந்தரம் குடிக்காதுங்க. ஏங்க குடிக்காது? அது ஏன்னாங்க சாயந்தரம் வந்து தவிடுக்கு விடு எதுவும் போட மாட்டோம். ஏன்னு ஒன்று ஊற்றி வச்சிரும் இல்லைங்க, கச்சன்னு ஆயிரு கட்டி அப்படின்னு போட்டு கம்மி பண்ணிடுவோம். அதனால போய் இப்போ தாலி இப்படி நட்டி பார்த்து போட்டு கம்முன்னு பண்டியில் போந்துக்குவாங்க. அப்படியா? தண்ணி கொடுக்கறது இல்லை. காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை ஃபுல்லாக வேணுங்கிற அளவு குடிச்சுக்குவோம். சரி, தண்ணியில் என்னென்ன போடுவீங்க? பருத்தி கொட்டைங்க. சரிங்க. மக்காசோளம், மாட்டு தேவனம், அப்புறம் தவிடுங்க, இது எல்லாம் அரைச்சுங்க மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு கிலோ போடுவோங்க. ஒரு தாலிக்கு 3 தாலி இருந்தால் 3 கிலோ போடுவோம். சரிங்க. அதெல்லாம் குடிச்சுக்க வேண்டியதுங்க. சரிங்க. இப்போ ஏதாவது இப்போ ஆடு மேய்க்கிறீங்க, ஏதாவது வெளியிலேருந்து நரி இந்த மாதிரி இதெல்லாம் வருது, நரி சிறுத்தை இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லைங்களா? ஏதாவது வருது, என்ன பண்ணுவீங்க? அது வந்துங்க ஆடே கடை எங்களுக்கு காமிச்சிருங்க. அது ஏதோ வாங்க புதுசாக ஒரு பண்ணியே வந்தாலும் ஆடு 90 நடக்கட்டோடியா இருங்க எங்ககிட்ட தான் வரும். அப்புறம் நாங்கள் கால் 3 சத்தம் போட்டால் அது ஓடிடு. சரிங்க. இப்போ காட்டு பண்ணியே குட்டி போட்டிருக்குங்க. சரி. அப்புறம் நாங்கள் போனோம்னா ஒருன்ட்டு போகாதுங்க, அது குட்டி விட்டு போட்டு நான் எதுக்கே தான் வருங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கணுங்கன்னா தெரியாதையால போய் ஏறிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், பண்ணி குட்டி போட்டுக்குதான் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இடம் மாற்றி போயிடணும். வேறு இடத்துக்கு மேய்ச்சிட்டு வேறு பக்கம் நான் போயிடுவேன். ஆடுக்கு வந்துடுங்க, நாம தான் மாறிக்கணும். இல்லைப்போ நம்மளே அடிச்சு வீசிடு. ஆட்டை ஒன்றும் பண்ணாது, ஆட்டுக்குள்ள ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் பிரெண்ட்டுக்குள்ளாட்டுங்க அவங்க கொண்டு சேர்த்துக்குவாங்க. சரி. ஆனால் நாம தான் ஒரு நாள் இந்த ஆயால் அடிச்சுங்க, சும்மா இப்போ அந்த கரட்டில் பாருங்க, அந்த நேரம் அடிச்சு கொப்பர் விழுந்து மண்டையெல்லாம் உடஞ்சி காட்டு பண்ணி ஆனுங்க. அது குட்டி போட்டிருந்தா போகக்கூடாதுங்க. அது முக்கியமாக அது தெரிஞ்சுக்கணும். குட்டி போட்டிருந்தா போகக்கூடாது. இல்லை எதுக்கே தான் வரும். வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்க? அவ்வளோதானுங்க. காட்டு பண்ணி தானுங்க. காட்டு எருமை இந்த மாதிரிலாம் இல்லை. அது மான் இருக்குதுங்க. அப்புறம் பன்னிக்க வேணுமோ நிறையா இருக்குது. சரிங்க. இப்போ ஏதாவது சீக்கு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? நான் முடிஞ்ச அளவுக்குங்க காற்றுல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். சரி. சளியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மருந்து ஊற்றிடுவோம். முடியாத காலத்துக்கு டாக்டர் ஃபோன் பண்ணுவோம். இல்லைப்போ நான் ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். நடுத்தாப்புல யாரும் மேய்ப்பாங்கன்னு பாருங்க, மேய்க்க மாட்டாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரேங்க.